மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் மற்றும் அண்ணா பேருந்து நிலையம் எதிரே உள்ள மதுபான கடைகள் மூடப்படவில்லை என புகார் எழுந்திருக்கிறது. மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் மற்றும் அண்ணா பேருந்து நிலையம் எதிரே உள்ள மதுபான கடைகள் இன்னும் மூடப்படவில்லை என்று புகார் எழுந்திருக்கிறது. மதுரை பேருந்து நிலையம் அருகே உள்ள மதுபான கடைகள் மூடவில்லை என்ற புகார் எழுந்திருக்கிறது. இது தொடர்பான நேரலை விவரங்களோடு செய்தியாளர் சல்மான் இணைக்கிறார். வணக்கம் சல்மான், இது தொடர்பான விவரங்களை வழங்கல. தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற நிலையிலாக தமிழகம் முழுவதிலும் பள்ளி, கல்லூரிகள், பேருந்து நிலையங்கள், ஆன்மீக வழிபாட்டு தலங்கள் ஆகிய அருகே 500 மீட்டர் தூரத்திற்கு அருகே இருக்கக்கூடிய அரசு மதுபான கடைகளை அடைப்பதற்கு மூடப்படுவதற்காக 770 கடைகளுக்கு உத்தரவிட்டிருந்தார். அதன்படியாக மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும் 50 கடைகள் அடையாளம் காணப்பட்டிருந்தன. இந்த நிலையில்தான் இன்றைய தினம் வரைக்குமாக 19 அரசு மதுபான கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக புறநகர் பகுதியாக இருக்கக்கூடிய உசிலம்பட்டி, மேலூர், ஆரப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் அந்த அரசு மதுபான கடைகள் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் பிரதானமாக இருக்கக்கூடிய பேருந்து நிலையங்களான அண்ணா பேருந்து நிலையம் மற்றும் மாட்டுத்தாவணி ஆகிய பேருந்து நிலையங்களில் எதிரே உள்ள அரசு மதுபான கடைகளில் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்லக்கூடிய அந்த பகுதியில் அரசு மதுபான கடை இன்றளவும் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் இங்கு வரக்கூடிய பெண்கள் மற்றும் பயணிகளுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல் நிலவி வருகிறது. பேருந்து நிலையம் முழுவதுமாகவே அந்த போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு டாஸ்மாக் பார் போல மாறி இருக்கக்கூடிய சூழல் தான் காணப்படுகிறது. இங்க இருக்கக்கூடிய பயணிகள் அமர்ந்திருக்கக்கூடிய இருக்கைகள் முழுவதிலும் மது பிரியர்கள் ஆக்கிரமித்து அங்கு வரக்கூடிய பயணிகள் கூட அமரக்கூடிய முடியாத அளவிற்கான ஒரு பாதுகாப்பற்ற சூழல் உருவாகி இருக்கிறது. ஆனால் இதுபோன்ற பேருந்து நிலையத்திற்கு எதிரிலேயே பேருந்துகள் வெளியில் செல்லக்கூடிய அதே பகுதியில் வைத்திருக்கக்கூடிய நிலையில் இங்கு வரக்கூடிய கல்லூரி மாணவிகள் அதே போன்று இதன் அருகிலேயே தற்பொழுது நேரடியாக ஒளிப்பதிவாளர் சந்தானம் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய பகுதியில் தான் அந்த அரசு டாஸ்மாக் அமைந்திருக்கிறது. இந்த பகுதி என்பது அந்த பேருந்துகள் வெளியே செல்லக்கூடிய ஒரு பகுதி. ஒரு புறம் அரசு பேருந்து நிலையம், அதே போன்று மற்றொரு புறம் இதே பகுதியில் அரசு ராஜாஜி மருத்துவமனையும் செயல்பட்டு வருகிறது. எனவே அந்த பகுதியில் வரக்கூடிய அந்த நோயாளிகள், அதே போன்று நோயாளிகளுடைய குடும்பத்தினர் வந்து செல்லக்கூடிய இது போன்ற ஒரு பிரதான பகுதி. அதே போன்று இந்த மதுபான கடை அமைந்திருக்கக்கூடிய அதன் அருகிலேயே மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகமும் அமைந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அனைத்து பொதுமக்கள், அதே போன்று நோயாளிகளுடைய குடும்பத்தினர், அதே போன்று ஏராளமான பொதுமக்கள், அரசு துறை அதிகாரிகள், பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் வந்து செல்லக்கூடிய ஒட்டுமொத்த ஒரு முக்கிய பிரதான பகுதியாக இருக்கக்கூடிய இதே பகுதியில் இதுபோன்று தற்போது வரைக்குமாக இந்த அரசு மதுபான கடை செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய பயணிகள், பொதுமக்கள், பெண்கள் மிகப்பெரிய ஒரு அச்சத்தோடு வரக்கூடிய சூழல் தான் காணப்படுகிறது. அம்மா, இப்போ ஒரு டாஸ்மாக் 770 டாஸ்மாக் அடைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மாதிரி பஸ் ஸ்டாண்டு கிட்ட இந்த மதுபான கடை இருக்கிறது நீங்க எப்படி? தப்பு, பயங்கர தப்பு. இது எடுக்கணும், இது எடுத்தா தான் நல்லது. ஏன்னா பக்கத்துல பெரியாஸ்பத்திரி, கலெக்டர் ஆபீஸ் எல்லாமே நடு சென்டர்ல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. எடுத்தா தான் பிள்ளைய கொஞ்சம் உருப்படியாகும். இல்லைன்னா எதுவுமே ஆகாது. எவ்வளவோ நீங்க எடுக்கிறது ரொம்ப எங்களுக்கு இதனால ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த ஆட்சி வந்தது போது எடுக்கிறது நாங்க சாமியை கும்பிட்டு இருக்கிறோம். எங்க பிள்ளையெல்லாம் கெட்டு இதுலதான் போகுது நாஸ்தையா. நீங்க இங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றப்பெல்லாம் இதை பாக்குறீங்க, அங்க என்னென்ன நடக்குது? இந்த நேரம் என்ன நடக்குது? ஒவ்வொரு நேரம் சண்டையா நடக்குது இடத்துல. நாங்க அதையும் தான் பார்த்துட்டு உட்காந்துருக்கிறோம். ரொம்ப சிரமமா இருக்குங்க. உட்கார்றது கூட அக்கிரம பேச்சா பேசிட்டு திரிடுவாங்க. தண்ணியை குடிச்சு போட்டு பஸ் ஸ்டாண்டெல்லாம் சுத்தி ஒரு பிள்ளைய வந்து நிக்க கூட முடியாது. இப்ப கொஞ்சம் பரவலாம இருக்குது. அன்னைக்கு இருந்தாலும் இது எடுக்கணும். இது எடுத்தா தான் நல்லது. குடிச்சிட்டு வந்து இங்கேயே படுத்துக்கிறாங்க. இங்கேயே படுத்து இங்கேக்குள்ள பேச்சு. ஐயோ, என்னென்ன பேச்சு! ரொம்ப மோசமா நடப்பாங்க. ஒரு நேரம் இங்கேயே வந்து உட்காந்து கூட குடிப்பாங்க. இந்த மாதிரி இந்த எகுத்த போல உட்காந்து குடிப்பாங்க. எல்லாமே எகுத்த போல அந்த பஸ் ஸ்டாப்லயே உட்காந்து குடிப்பாங்க. உள்ள எல்லா கடையிலயும் உட்காந்து தண்ணி மூடி எங்கிட்டாச்சும் கொண்டு போனாலும் பரவாயில்ல. இந்த சிட்டியை விட்டு இந்த சிட்டிக்குள்ளேயே இருக்கக்கூடாது. இந்த கடையை எடுக்கணும். அதுதான் ரொம்ப நாங்க கடவுளை வேண்டிட்டு நீங்க எடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
தொடர்ச்சியாக நம்ம நேரடியாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண் பயணி ஒருவருடைய, ஏனென்றால் தினசரி அவர்கள் வருகிறார்கள், அவர்கள் எந்த மாதிரியான ஒரு சூழலை சந்தித்து வருகிறார்கள் என்பது அவர்கள் நேரடியாகவே அந்த வருத்தத்தை தெரிவிக்கக்கூடிய காட்சிகளையும் கூட பார்க்க முடிந்தது. ஒட்டுமொத்தமாக இதேபோல்தான் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தின் எதிரே பல்லாயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்கிறார்கள். அதே பகுதியில் பேருந்து வெளியே செல்லக்கூடிய அதே பகுதியில் தான் அந்த அரசு மதுபான கடையும் கூட அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக ஆய்வுகளை மேற்கொண்டு ஏற்கனவே முதலமைச்சர் ஒரு வாரத்திற்குள் இதுபோன்ற கடைகள் அகற்றப்படும் என கூறியிருக்கிறார். எனவே அதிகாரிகள் விரைவாக செயல்பட்டு அதனுடைய அதிக அளவிற்கான லாபத்தில் இயங்கினாலும் கூட மக்களின் நலன் கருதி முதலமைச்சர் உத்தரவை பின்பற்றுவதற்காக இதுபோன்ற கடைகளை, பேருந்து நிலையத்திற்கு எதிரே உள்ள கடைகளை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். பொதுமக்களுக்கான பாதுகாப்பு, குறிப்பாக மாணவிகள் மற்றும் நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. சல்மான் தொடர்பான விரிவான நேரலை விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.